ஹலோ டீம். மார்க்கெட்டில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க பங்குகளில் வந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நேற்று ஒரு நாளில் மட்டுமே நமக்கு ஒரு பெரிய இழப்பு வந்திருக்கு. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, அதானி குரூப் வந்துட்டு கேபிள் அண்ட் ஒயர் பிஸ்னஸ்க்குள்ளே இறங்குறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜாயின் வெஞ்சராக பிரணீதா வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட இவங்க இப்போ இந்த ஒயர் பிஸ்னஸ்க்குள்ளே வந்திருக்கிறனால இதே செக்டாரில் ஒர்க் ஆகிட்டு இருக்க பாலிகேப், ஹெவல்ஸ், கே இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி பங்குகள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு மோர் தென் 5% வந்துட்டு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கேஏ இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அவங்க தான் ஆல்ரெடி அதிக மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. அதனால் கிட்டத்தட்ட 14% வந்துட்டு ஷேரோட ப்ரைஸ் வந்துட்டு கீழே வந்திருக்கு. ரீசெண்டாக இதில் நான் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் வந்துட்டு இப்போது பெரிய ஒரு லாஸில் இருக்குது. இருந்தாலும் இது முழுக்க ஜஸ்ட் ஒரு நியூஸ்னால் மட்டும்தான் கீழே வந்துருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு இன்னும் வெளியே வராமல் ஹோல்டிங் தான் இருக்கேன். என்னோடய கிளைண்ட்ஸும் வந்துட்டு இன்னும் ஹோல்டிங் தான் வச்சுருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாங்க. கொஞ்சம் ரெக்கவர் ஆனால் கூட வந்துட்டு இதை எக்ஸிட் ஆகிடலாம். நியூஸ் வந்துட்டு இந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் எஸ், அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதானி அப்படிங்கிறது ஒரு பெரிய நிறுவனம். அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களும் குறிப்பிட்ட மார்க்கெட் ஷேரை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அவங்க எடுக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி அவங்கள்ட்ட டீலர்ஷிப் நிறைய இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக அவங்க மார்க்கெட் ஷேரை வந்துட்டு அவங்க டைவர்சிஃபை பண்ணிப்பாங்க. அதனால தான் இந்தளவுக்கு ஒரு ஃபியர் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஆனால் கே இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவுக்கும் அவங்க ரொம்ப பெரிய ஒரு கம்பெனி, ரொம்ப பெரிய ஒரு மார்க்கெட் ஷேர். கண்டிப்பாக லாயல்ட்டி ரிலேட்டடாக வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிக்க தான் போகுது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இதில் வேறு ஏதாச்சும் மாற்றங்கள் வருதா இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா பொறுத்தளவுக்கும் கே இண்டஸ்ட்ரீஸ் ஒயர் கேபிள்ஸ் பிஸ்னஸ் வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால் பெரிய இம்பாக்ட் வந்துட்டு இதனால் வராது. இருந்தாலும் வந்துட்டு இந்த ஒரு பெரிய நிறுவனம் உள்ள வர்றது ஒரு சின்ன ஒரு அபாயம் தான் இந்த கம்பெனிகளுக்கு. ஓகேங்களா? பொறுத்து வந்து பார்க்கலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத. அடுத்ததாக அதே அதானி குரூப் சம்மந்தமாக அதானி க்ரீன் எனர்ஜிலிருந்து ஒரு முக்கியமான தகவல் கிடச்சிருக்குங்க. அவங்களுக்கு இப்போது நியூ ஒரு சோலார் ப்ராஜெக்ட் 250 மெகாவாட்டில் ராஜஸ்தானில் கிடச்சிருக்கு. இது மூலமாக அவங்க கமிஷனிங் வந்துட்டு அது மூலமாக ஆட் பண்ண போகிறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதானி க்ரீன் எனர்ஜியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய ரிசர்ச் கம்பெனிஸ் வந்துட்டு அதுக்கு பை ரேட்டிங் அண்ட் ஓவர் வெயிட் இதெல்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிறதுனாலேயே வந்துட்டு இந்த மாதிரி கம்பெனிகளில் பெரிதளவுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்துட்டு கொடுக்கறது கிடையாது. இது வாஸ்தவமானதான். நானும் வந்துட்டு பெரிதாக இந்த பங்குகளை வந்துட்டு கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதானி க்ரீன் எனர்ஜி வச்சுருக்கீங்களா? இந்த மாதிரி பங்குகளை கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தென் அடுத்ததாக வந்துட்டு கேபிஐ க்ரீன் எனர்ஜிங்க. இந்த கம்பெனி வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் சோலார் ப்ராஜெக்ட் வந்துட்டு அக்யூர் பண்ணியிருக்காங்க. கேபிஐ க்ரீன் பொறுத்தளவுக்கும் ரொம்ப சூப்பர் கம்பெனிங்க. ஸ்டாக் வந்துட்டு ரீசெண்டாக இருக்கிற பொசிஷனே வந்துட்டு சூப்பரான ஒரு லெவலில் இருக்காங்க. இன்றைக்கி இவங்க கொடுத்த நியூஸ் படி இவங்களோட சப்சிடரி வந்துட்டு சன் டிராப்ஸ் எனர்ஜியா பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 14.9 மெகாவாட்டுக்கான ஆர்டரை வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டர் மட்டும் இல்லைங்க, இந்த ஃபினான்ஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பேசஸில் மல்டிபிள் ஆர்டர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த ரினியூபிள் எனர்ஜி செக்டரில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பாத்தை வந்துட்டு கேபிஐ க்ரீன் எனர்ஜி மட்டுமே க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாக் வந்துட்டு ரீசெண்டாக நல்லாவே கரெக்ஷன் ஆகிட்டு நல்ல லெவல்லையும் இருக்காங்க. ஸோ கன்சிடர் பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க. ஸோ லாங் டேர்மு இதில் நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஏன்னா ரினியூபிள் எனர்ஜி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறதுனால ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நம்ம ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக இந்த டிஃபென்ஸ் செக்டர் இப்போது ரீசெண்டாக ஒரு நல்ல ஒரு புல்லிஷான மொமெண்டமில் இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அந்த யூஎஸ் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் கூட இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஜிஆர்எஸ்சிக்கு ஒரு முக்கியமான எம்ஓயு சைன் ஆகிருக்குங்க. இந்த எம்ஓயு பொறுத்தளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ் வந்துட்டு மேற்படுப்பதற்கான நாகாலாண்டில் வந்துட்டு அமைப்பதற்கான ஒரு முக்கியமான ஆர்டரை ஜிஆர்எஸ்சி வந்துட்டு இப்போதைக்கு வாங்கியிருக்காங்க. இந்த ஆர்டர் மூலமாக இன்றைக்கி மட்டுமே மோர் தென் 5% வந்துட்டு ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ ஜிஆர்எஸ்சி தென் இதே செக்டரில் இருக்கிற டிஃபென்ஸ் செக்டர் பங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு சின்ன நியூஸ் வந்தால் கூட பயங்கரமாக வந்துட்டு ஏற்றம் கொடுக்கக்கூடிய சென்சிட்டிவான ஒரு பங்குகள் இருந்தாலும் அதே சமயத்தில் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தால் கூட பயங்கரமாக சரியக்கூடிய பங்குகளும் வந்துட்டு டிஃபென்ஸ் செக்டர் பங்குகள் தான். ஓகேங்களா? அதனால் இந்த செக்டரில் கொஞ்சம் நம்ம அலர்ட்டாக இருக்கணும். ஆனால் ரீசெண்டாக வந்துட்டு வர நியூஸ் எல்லாமே டிஃபென்ஸ் செக்டருக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் டெஃபினட்டாக நம்ம இந்த மாதிரி பங்குகளை கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியான என்சிசிக்கு கிட்டத்தட்ட 2130 கோடியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் அமராவதி கேபிட்டல் சிட்டி ப்ராஜெக்ட்லேருந்து உங்களுக்கு கிடச்சிருக்குங்க. ஆக்சுவலாக இது மூலமாக அவங்க ரோடு, ட்ரைனேஜஸ், வாட்டர் சப்ளை, ஸ்வாஜ் டிசைனிங் அண்ட் யூட்டிலிட்டி டெஸ்ட் இதெல்லாமே வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்க போகிறாங்க இந்த அமராவதி கேபிட்டல் சிட்டிக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கு வந்துட்டு என்சிசிக்கு ரீசெண்டாக கிடைச்ச முக்கியமான ஆர்டர்ஸில் இதுவும் ஒன்றா இருக்குது.
பொதுவாகவே இந்த என்சிசி ஷேர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டாக பெரிதளவுக்கு நம்ம பேசியிருக்க மாட்டோம். ஆனால் அந்த 2022, 23 அந்த சமயங்களில் நம்ம நிறையவே பேசியிருப்போம் அந்த ஸ்டாக்கை பற்றி. ஆனால் ஸ்டாக்கோட கரண்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எக்ஸலண்ட்டான ப்ரைஸில் இருக்காங்க. மந்த்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு நல்ல ஒரு பொசிஷனும் வந்துட்டு ஸ்டாக்கில் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு ரிவர்சல் வந்துட்டு லாஸ்ட் மந்தில் கிரியேட் ஆகிருக்கு. ஏன்னா லாஸ்ட் மந்தில் வந்துட்டு நல்லாவே ஏற்றம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் இறக்கத்துக்கு பிறகு ஸோ லாஸ்ட் மந்த் இந்த மார்ச் மாதத்தில் நல்லாவே ஏற்றம் அப்படிங்கிறத பங்கு சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் ஃபர்தராக வந்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது டெக்னிக்கலாகவும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும். ஸோ லாங் டைமில் நல்ல ஒரு வெல்த் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக டிஸ்கஸ் பண்ண போகிறது இந்த சென்கோ கோல்டுங்க. ஸோ கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு தெரியும் ரொம்பவும் ஃப்ளக்சுவேட்டடாக ரீசெண்ட் டைமாக இருந்துட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த சென்கோ கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு நல்லாவே கரெக்ஷன் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டாக் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்த ஒரு சென்கோ கோல்டு பங்கோட விலை வந்துட்டு லாஸ்ட்டு ஃபியூ மந்த்தாக பயங்கரமாக வந்துட்டு குறைஞ்சிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 275 வரைக்கும் கூட இப்போ ரீசெண்டாக வந்துருச்சு. இப்போது அங்கே தான் வந்துட்டு ஸ்டாப் ஆகி நின்றுருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வீக்லியில் ஒரு எண்ட் பேட்டர்னை ட்ராப் பண்ணோம். அந்த எண்ட் பேட்டர்ன் படி இதோட ரிவர்சல் பார்த்தீங்க அப்படின்னா மேபி 182 to 197 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஸ்டாக்கோட ப்ரைஸும் நியர் அங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு கோல்டு பங்குகளை இன்வெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அந்த மாதிரி பங்குகளை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு ரீசெண்டாக நல்ல ஒரு ஏற்றம் ரீசெண்டாக ஸ்ப்ளிட் அப்படி நடந்திருக்கு. ஸோ ஸ்ப்ளிட் நடந்தனால தான் உங்களுக்கு இந்த ஓரளவுக்கு கம்மியான அமௌண்ட் மத்திய உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறமா வந்துட்டு ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்லாவே கரெக்ஷனாக இருக்குது. அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக நீங்கள் இந்த இடத்துல வாங்கினா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 40% வந்து டவுனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும். அவங்களோட பீக்லேருந்து நல்ல ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதே போல் சென்கோ கோல்டில் ஏன் இந்த அளவுக்கு இறக்கம் அப்படிங்கிறத விட இன்னைக்கு வந்துட்டு ரீசெண்டாக நல்லா ஒரு ஏற்றம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர் வந்துட்டு திரும்பவும் அதில் ஸ்டேக்கை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர் திரும்ப வாங்குறது ஒரு ஸ்டாக்குக்கு வந்துட்டு ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்குது. ஸோ நேற்று அவங்க ஓப்பன் மார்க்கெட்டில் அக்குமுலேட் பண்ணதை கம்பேர் பண்ணும்போது ஓவராலாக அவங்கள்ட்ட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கிட்டத்தட்ட 41.94% வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங், ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்துட்டு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற க்ரோத் பார்த்திங்க அப்படின்னா 18 to 20% வந்துட்டு மேபி இவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த 4th குவார்ட்டரில் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் நல்லா இருக்குது. எபிட்டாவும் வந்துட்டு 7 to 7.5% வரைக்கும் இந்த குவார்ட்டர்ஸில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கம்பெனி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒரு டிக்ளைன் ஆகிருக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வைஸில் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமான காரணம் வந்துட்டு இந்த கோல்டு ப்ரைஸோட ஒரு ஃப்ளக்சுவேஷன் தான் இந்த டொமஸ்டிக் அண்ட் குளோபல் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் வந்து டிக்ளைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, டிக்ளைன் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு டெஃபினட்டாக அது இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சென்கோ கோல்டு நம்ம அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு சில முக்கியமான பாயிண்ட்டாக வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சென்கோ கோல்டை வந்துட்டு கன்சிடர் பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் கோல்டு ரேட்டாக எந்த பங்குகளை ஹோல்டு பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வந்த நியூஸஸ். இது கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் விதத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.